சொல்லுங்க பார்க்கலாம். என்ன என்ன மாற்றம் சிஸ்டர்? மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர்றதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. கடவுளுடைய நாமம் மகிமைப்படுறதுக்காக. இறை வார்த்தையினுடைய நிறைய விளக்கங்கள் புரியுது பிரதர். முன்னாடி புரியாதது இப்ப புரியுது. வெரி குட். ஓகே. நிறைய நேரங்கள் நிறைய அதிகமான நேரத்துல பரவச பேச்சு பேச முடியுது. குட். பிரைஸ் தி லார்ட். உலக வாழ்க்கையில நிறைய எந்த விதத்துக்கும் எல்லா சூழ்நிலையும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு மனநிலை வருது எப்பவுமே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வெரி குட். பிரைஸ் நிறைய லார்ட் பிரதர். ஸ்பிரிச்சுவல் முடிச்சிட்டீங்களா சார்? முடிச்சிட்டு நிறைய இருக்கு பிரதர். சொன்ன டைம் ஆயிட்டே இருக்கும். அது நிறைய இருக்கு பிரதர். நோ ப்ராப்ளம். இல்லை ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி. ஜஸ்ட் ஒவ்வொரு லைனில் சொன்னீங்கன்னா ஓகே, நல்லது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. விஷன்ஸ் நிறைய கிடைக்குது பிரதர். வெரி குட். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், உலக பிரகாரமான விஷயங்கள் நம்ம கேட்கிற விருப்பத்துக்கு முன்னாடியே நான் ப்ரேயர் பண்றதை விட பரவச பேச்சு பேசும்போது ஆவியான எனக்கு ஜெபிக்கிறனால நான் கேட்கறதுக்கு ஓகே நினைப்பதற்கு மிக நீளமா எல்லாமே கிடைக்குது. அதுக்கு நன்றி கடவுளுக்கு. ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஜஸ்ட் ஒரே ஒரு லைனில் எழுதி எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பி விடுங்க சிஸ்டர். ஓகே ஓகே பிரதர். ஓகே குட். சாம்சன் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். எப்பெல்லாம் Praise. டல்னஸா இருக்கோ அப்போ வந்துட்டு நம்ம பிரைஸ் பண்ணி இது பண்ணும்போது அந்த பலன் அடையிற மாதிரி ஒரு இது பிரதர். ஒரு வெரி எப்படி ஒரு டல்லா இருக்கும்போது ஒரு டீ சாப்பிட்டா நல்லா இருக்குங்கிற மாதிரி ப்ரேயர் பண்ணும்போது ஒரு இதா இருக்குது, ஒரு ஸ்டோர் பலமா நீங்க. இருக்குது பிரதர். சோர்வு வெரி நீங்குது பிரதர். ஆமா, அந்த தனிமையின் உணர்வு மாறுது பிரதர். பிரைஸ் லார்ட். ஓகே. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். க்ளோரி டு ஜீசஸ். வேற யாராவது? Praise the Lord, brother. பிரைஸ் லார்ட். கடவுளுடைய பிரசன்னம் எப்பயுமே கூட இருக்கிற ஒரு ஃபீல் வருது. நம்ம தனிமையில இல்ல, யாரோ ஒருத்தங்க பிசிக்கலா என் கூட இருக்கிறது வந்து ஸ்பிரிச்சுவலாவும் ஃபீல் பண்ண முடியுது, பிசிக்கலாவும் என்னால 100% ஃபீல் பண்ண முடியுது. வெரி குட். வெரி குட். ஓகே குட். சாந்தி சிஸ்டர். பீஸ்ஃபுல்லா பீஸ்ஃபுல்லா இருக்குது. வெரி குட். அமைதி, மன அமைதி இருக்குது. ஓகே. பிரைஸ் லார்ட். வேற யாரும் பிரைஸ் லார்ட் சொல்லுவாங்க? பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். பிரதர், நான் வந்து முன்னாடி ரொம்ப சீரியல் டிவிக்கு ரொம்ப அடிமை. அதை ஓகே. என்னால வந்து மேற்கொள்ளவே முடியல. ஆனா வந்து இப்ப எனக்கு அந்த டிவி சீரியல் பாட்டு எதுவுமே எனக்கு பிடிக்கிறதில்ல பிரதர். ஆண்டவரோட அதிக நேரம் காலையில 3:30க்கு எந்திரிச்சேன்னா அன்னைக்கு ஃபுல்லா வந்து கடவுளோட அதிக நேரம் செயல்படுறேன். நான் பிரைஸ் அளவுக்கு முன்னேறி இருக்கேன் பிரதர். தேங்க்யூ யார் பிரதர். சிஸ்டர்? நீங்க யார்? உங்க வீடியோ தெரியலையே, யார் பேசுறது இது? மார்கரெட் பிரதர். சாந்தி மார்க்ரேட் பிரதர். எங்க இருக்காங்க? சாந்தி மார்க்ரேட் பேசுறாங்க. சாந்தி மார்க். அவங்க வீடியோ ஆஃப்ல வச்சிருக்காங்க. ஓ, வீடியோ ஆஃப்ல இருக்கீங்களா? அதனால தெரியல. ஓகே. திண்டுக்கல் பிரதர், திண்டுக்கல். திண்டுக்கல் சாந்தி மார்க்கெட் சிஸ்டர். ஓகே சிஸ்டர், வெரி குட். க்ளோரி டு ஜீசஸ். சி, ஜீசஸ் ஒரு வார்த்தை சொல்றாருயா, நான் கொடுக்குற தண்ணீரை கொடுப்பவருக்கு தாகம் எடுக்காது. அப்போது நீங்கள் டங்ஸில் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக உலகப்பூர்வமான தாகம் எல்லாம் மறைஞ்சு போகுது. க்ளோரி டு ஜீசஸ். ஓகே, வேற யாராவது? பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் திவ்யா. சிஸ்டர். சொல்லுங்க sister. அந்த சிச்சுவேஷனல் ஃபியர் வந்து எல்லாம் மாறிடுச்சு பிரதர். வந்து ரொம்ப சிச்சுவேஷனல் ஃபியர் இருக்கும். அது ஓகே. அந்த நேரத்துல அந்த பிரைஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு மனநிலை வந்துருச்சு. அப்புறம் டே டு டே டே டு டே லைஃப்ல வந்து நிறைய சேலஞ்சஸ் ஒர்க் பிளேஸ்லயா இருக்கட்டும், அதனால இருக்கட்டும், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு தைரியம் வந்துருச்சு பிரதர். ஓகே. ஒரு வீட்டுக்காரர் மேல பீஸ்ஃபுல் பயம் இருக்கு sister? பிரதர். வீட்டுக்காரர் மேல பயம் இல்லையா அப்போ? ஹஸ்பண்ட் கிட்ட எப்பயுமே பயம் இல்ல. வெரி குட். பயம் இருக்கக்கூடாது சிஸ்டர், அன்பு தான் இருக்கணும். ஓகே, குட் குட். அன்புதான், அது எப்பயுமே இல்ல. அன்புதான். வெரி குட். வெரி குட். பிரைஸ் தி லார்ட். குட். சரி, வேற ஏதாவது சொல்லுங்க, நம்ம மெசேஜுக்கு போகலாம். பிரைஸ் தி லார்ட். பிரதர், இப்ப வந்து ஆவியானவர் கூட பேசும்போது தேவையில்லாத பேச்சுங்க வர மாட்டேங்குது. வெரி குட். அதுக்கப்புறமா ஆவியானவர் ஒவ்வொரு டைம் நடத்தி செல்றாரு. அதுக்கப்புறமா எப்போது நம்ம ஒரு 5 நிமிஷம் கிடைச்சா கூட கடவுளுக்காக பிரேயர் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு வாஞ்சை இருக்கு ஜாஸ்தி. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அந்த தர்ஸ்ட், ஜெபிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் அதிகமாகுது அந்த சகோதரிக்கு. நம்ம பைபிளில் படித்தோம், பழைய ஏற்பாட்டில், நான் அவங்களுக்கு ஒரு தூய நாவினை அருள்வேன். செப்பனியால் அப்படி தான் சொல்கிறார் ஆண்டவர் இல்லையா? செப்பனியால் கடவுள் கொடுக்குற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம், நான் ஒரு தூய நாவினை அவர்களுக்கு அருள்வேன். நான் ஒரு முறை அந்த லாஸ்ட் வீக் நம்ம சொன்னோம், செப்பனியா 3:9, அக்காலத்தில் நான் மக்களுக்கு தூய நாவினை அருள்வேன். புரியுதுங்களா? அப்போது நீங்கள் அந்நிய பாஷை பேச பேச இந்த சகோதரி சொன்ன மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள்லாம் போயிடும். கடவுளுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள்லாம் நம்ம வாயில் வராது.
நம்ம இதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாது கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அது நம்மை விட்டு மறைந்து போகும். குட், தேங்க்யூ சிஸ்டர். க்ளோரி டு ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். ஓகே, எல்லாம் சொல்லியாச்சு இல்லையா? நம்ம இன்னைக்கு புது மெசேஜுக்கு போகலாம். ஸோ லாஸ்ட் வீக் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணது வரல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? நம்ம பரவச பேச்சு 2 வகையில் பேசலாம். ஒன்று கொடையாக கொடுக்கப்படுகிறது, இன்னொன்று நம்பிக்கையில் நாம் பேச முடியும். கொடையாக கொடுக்கும்போது எல்லாருக்கும் அது கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் கடவுள் நாம் எல்லோரையுமே பரவச பேச்சை பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். புனித பவுல் அப்படிதான் சொல்றார், நீங்கள் எல்லோரும் பரவச பேச்சு பேசணும்னு ஆசைப்படுறேன், இருந்தாலும் தீர்க்க தரிசன வரத்தை அதிகமாக கேளுங்க, இறைவா குறைக்கும் வரத்தை அதிகமாக கேளுங்க. நம்ம மோயிசனுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். மோயிசனும் அப்படிதான் சொல்றார். மோயிசன் என்ன சொல்றார்? இஸ்ரேல் மக்கள் அனைவரும் இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன்றார். எண்ணாகமம் எண்ணிக்கை 11வது அதிகாரம். எண்ணிக்கை 11வது அதிகாரத்தில் நீ கூப்பிட்டியான எல்லா வேலையும் நீயே செஞ்சுட்டு இருக்கிற, அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடு, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுன்னு சொன்னதுனால பிதா என்ன சொல்றாரு? 12 குலத்து தலைவர்களை வர சொல்லு. மொத்தம் 72 பேரும் ஒவ்வொரு குலத்துக்கும் 6 பேர் கூப்பிட்டு வர சொல்றாரு. 72 மக்களை கூப்பிடுறார். அந்த 72 தலைவர்களில் 70 தலைவர்கள் வராங்க, 2 பேர் அவங்களுடைய கூடாரத்தில் இருந்துடுறாங்க. ஓகேங்களா? எண்ணாகமும் 11. அப்போ மோயிசன் அவர்கள் மேலே ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் மோயிசன் மேல் இருந்த ஆவியை எடுத்து மற்றவர்களுக்கு வைக்கிறார். ஓகே, பின்னர் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அவரோடு பேசினார். ஓகே, ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை. 2 மனிதர் பாளையத்திலேயே தங்கிவிட்டனர். ஒருவன் பெயர் எல்தாது, மற்றவன் பெயர் மேதாது. அவர்கள் மீதும் ஆவி இறங்கியது. பாருங்க, ஆண்டவர் 72 மக்களையும் வர சொல்லியிருந்தார். ஆனால் 2 பேர் அங்கே வரல. ஆனால் பரிசுத்தாவியானவர் அவர்கள் மேலே இறங்கி வரார். அப்போ அந்த ஒரு இளைஞர் ஓடி போயிட்டு மோயிசன்ட்ட சொல்றார், அந்த கூடாரத்தில் இருக்க 2 பேர் வரல, அவங்களுக்கும் பரிசுத்தாவி ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அவங்களும் இறைவாக்கு உரைக்கிறாங்க. ஆனால் அந்த இளைஞர் சொன்னதுக்கு காரணம் பொறாமையில் சொல்றார். பொறாமைனா அவருக்கு என்னன்னா, நம்ம குரூப்ல இல்லை, அவரு இங்கே வராமல் அவருடைய சிந்தனையில் என்ன இருக்குது? கீழ்ப்படிதல் இல்லாமல் அவங்க வரல, இருந்தாலும் ஆண்டவர் அவங்களுக்கும் பரிசுத்தாவியை கொடுத்துட்டாருன்னு சொல்றார். அதுக்கு மோயிசன் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. அந்த இளைஞன் வேற யாரும் கிடையாது, ரொம்ப ஃபேமஸ், பின்னால மிகப்பெரிய ஒரு இஸ்ரேல் தலைவராக வர யோசுவா தான். ஓகே, 11:28 பாருங்க. உடனே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரும் வந்து சொன்னது வேற ஒரு ஊழியர், அதை ஸ்டாப் பண்ண சொல்றது யோசுவா. மோசேயின் ஊழியரும் நூனின் மைந்தனுமான யோசுவா, மோசே என் தலைவரே, அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார். இதில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இங்கேயும் ஒரு யோசுவா தடுத்து நிறுத்த சொல்றது காரணம் என்ன? அவங்க கீழ்ப்படியில, அதனால அவங்கள பேசுறத நிறுத்துங்க இல்லையா? நம்ம குரூப்ல சேரல, வேற குரூப்ல தனியாக ஒரு குரூப்பாக நிற்கிறாங்க, அவங்கள ஸ்டாப் பண்ணுங்க. ஆனால் மோசஸ் என்ன பதில் சொல்றாரு பார்த்தீங்களா? அடுத்த வசனம் எண்ணாகமம் 11:29 பாருங்க. ஆனால் மோசே அவர்களிடம், என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினர் ஆகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்தனை சிறப்பு என்றார். சரி, இங்கதான் ஒரு உண்மையான கடவுளுடைய தலைவனுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். மோயிசன் மைண்ட்ல என்ன இருக்குது? இஸ்ரேல் மக்கள் அனைவரும் இறைவாக்கு உரைக்க வேண்டும்ன்ற ஒரு ஆசை இருக்குது. அவன் என் கூட இருக்கிறான், அவங்க கூட இருக்கிறான், இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம், எந்த குரூப்பு, எங்க சபை உங்க சபை, எங்க ஊரு உங்க ஊருன்ற பாகுபாடெல்லாம் மோயிசன் மனசுல இல்லை. எல்லோரும் கிறிஸ்தவ மக்கள், அதாவது இஸ்ரேல் மக்கள் அனைவரும் இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்பது மோயிசோட விருப்பம், கடவுளுடைய விருப்பமும் அதுதான். ஆனால் யோசுவா என்ன சொல்றாரு? நம்ம கூப்பிட்டு வரல, அவனை தடுத்துடலாம். இப்போ இதே யோசுவா பின்னால மனம் மாறுகிறார். அவர் இளைஞராக இருக்கும் அப்படி இருக்கிறார். கொஞ்ச நாள் ஆக ஆக அவருக்கும் மோயிசனுடைய அந்த உள்ளம் கொடுக்கப்படுகிறது. நம்ம ஒருவேளை ஸ்டார்டிங்ல கிறிஸ்தவ வாழ்க்கையில வரும்போது இந்த மாதிரி குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கலாம். எங்க குரூப்பு உங்க குரூப்பு, எங்க சபை உங்க சபை இல்லையா? நான் எங்க சபை பெருசு உங்க சபை சிறுசு, இதெல்லாம் தூக்கி தூர போடணும். கடவுள் இதெல்லாம் விரும்பலை.
கடவுள் எப்படி பார்க்குறாரோ அந்த மாதிரி பார்க்கறதுக்குள்ள கிருபை நமக்கு வேண்டும். உங்கள் ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட அதை கேளுங்க. ஆண்டவரே, நீர் மக்களை பார்ப்பது போல நாங்கள் பார்க்கக்கூடிய கிருபையை கொடுங்க. கடவுள் உள்ளத்தில் என்ன இருக்குதோ அது நம்ம உள்ளமாக மாறணும். கடவுளுடைய விருப்பம் நம்முடைய விருப்பமாக மாறணும். கடவுள் எல்லா கிறிஸ்தவர்களும், இன்னைக்கு இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் இறைவாக்கு உரைக்கணும்னு ஆண்டு ஆசைப்படுறார். எல்லோரும் அந்நிய பாஷையில் பேசணும்னு ஆசைப்படுறார். ஓகேங்களா? ஸோ நமக்கும் அப்படி ஒரு பரந்த உள்ளம் இருக்கணும். அப்போதான் நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். குறுகிய வட்டத்துக்குள் எங்கள் ஜாதி, எங்கள் ஊர், ஒரு சில மக்கள்கிட்ட இந்த ப்ராப்ளம் இருக்குது. பேசும்போது பிரதர் நீங்கள் எந்த ஊர்னு ஒன்று அப்படி ஜாதியை கணக்கு பண்ணுறாங்க. அதெல்லாம் தயவுசெய்து விட்டுருங்க. கடவுளுக்கு பிடிக்காத ஒரு காரியம் இது. இந்த ஜாதி பார்க்குறது, எங்கள் ஊர்க்காரங்கன்றதை பார்க்குறது. கிறிஸ்தவ மக்கள் சிறிது சிறிதாக நம்ம வெளியே எல்லா எல்லையை விட்டு வெளியே வரணும். எங்கள் வீடு மட்டும் இருந்தால் நல்லா இருந்தால் போதும். இது கிறிஸ்தவ மனம் கிடையாது இல்லையா? ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க கிறிஸ்தவ மக்கள். என் ஃபேமிலி, என் ஒய்ஃபு, என் பிள்ளைங்க, அவ்வளோதான். மற்றதெல்லாம் அப்புறம்தான். மற்றதெல்லாம் அப்புறம் தான், பட் அதையும் பார்க்கணும் இல்லையா? என் குடும்பம் மட்டும் இருந்தால் போதுமா? ஜீசஸ் அப்படிவா இருக்கு சொல்கிறார் கிறிஸ்தவர்களை. முதல்ல நம்மளை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், அடுத்தது தெருவை பார்க்கணும், இருக்கிற இடத்த பார்க்கணும், ஆஃபீஸை பார்க்கணும், நம்ம வேலை செய்கிற இடத்த பார்க்கணும், நம்ம ஊழியம் செய்கிற இடத்த பார்க்கணும், நம்ம ஊரை பார்க்கணும், அப்புறம் நாடை பார்க்கணும், உலகத்தையும் பார்க்கணும். படிப்படியாக நம்முடைய எண்ணங்கள் வளர வேண்டும். அதுதான் ஆன்மீக வாழ்க்கையில் உயர்வது. நீங்கள் உண்மையில் ஆவியில் நிரம்ப நிரம்ப இந்த குறுகிய வட்டங்களை நம்மளை விட்டு போயிடணும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பாருங்கள், மோயிசுடைய உள்ளத்தையும் யோசுவாவுடைய உள்ளத்தையும் ஆண்டவர் காமிக்கிறார். ஆனால் இதே யோசுவா பின்னால் அவரு மாறுறார். ஓகேங்களா? அப்போ நம்ம மோயிசன் எப்படி இருக்காரு பாருங்க. இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் பரிசுத்தாவில நிரம்பணும், எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொல்லணும். கரெக்டா? நமக்கும் அப்படிதான் என்ன இருக்கணும். என்னை விட அவன் அதிகமாக பேசுகிறான், என்னை விட அவங்க வித்தியாசமாக பேசுகிறாங்க, எனக்கு இதாக பேச முடியல, பொறாம வரக்கூடாது. பரலோக ராஜ்யத்தில் போட்டி கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நமக்கு தெரிந்ததுன்னா நம்ம யாரை பற்றி பொறாமப்பட மாட்டோம். பரலோக ராஜ்யத்தில் போட்டி கிடையாது, பொறாமை கிடையாது. ஏன்னா நான் ஓடுகிற பாதை வேறு, நீங்கள் ஓடுகிற பாதை வேறு, ஒவ்வொருத்தரும் ஓடுகிற பாதை வேறு வேறு. ஓகேங்களா? உங்களுக்கு என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், எனக்குன்னு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அப்போ நான் என்ன பார்த்து நீங்கள் பொறாமப்பட வேண்டியதில்லை, உங்களை பார்த்து நான் பொறாமப்பட வேண்டியதில்லை. இப்போ எங்ககிட்ட கற்றுக்கிற ஒரு சில சகோதர சகோதரிகள் ரொம்ப எங்ககிட்ட கற்றுக்கிற ஒரு சில சகோதர சகோதரிகள் ரொம்ப எங்களோட சூப்பராக